ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போவும் சட்னி, சாம்பார் அப்படின்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை குருமா செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதை தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க இந்த டேஸ்டியான குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு 2 பட்டை சேர்த்துக்கலாங்க, கிராம்பு 2 சேர்த்துக்கிறேங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு 6 அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளியே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. தக்காளி கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளியோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. மசாலா பொருளையும் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இனி நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வெங்காயத்தை வதக்கியாச்சு. இந்தளவுக்கு வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் அலசி சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த குருமா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. நம்ம 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்குங்க. ஏன்னா தேங்காய், முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 3 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியான குருமா சூப்பராக நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சாச்சுங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.